அப்ப இந்த ரூஹ்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ரூஹ்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கிக் கொண்டோமையானால் அதுல குழப்பம் வராது. அதே நேரத்தில் இதுல ஏதாவது நமக்கு குழப்பம் வறுமையானால் அதுக்கு சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ் வந்து நம்ம காட்டுறான். உதாரணத்துக்காக வேண்டி சில சொல்றான். அது நம்முடைய கொஞ்சம் நஞ்ச والذي قدر فهدى والذي أخرج المرعى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்க உரை என்ற பெயரிலே சமுதாயத்தில் நுழைந்து விட்ட கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இறுதியாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு என்னென்னவெல்லாம் கட்டுக்கதைகள் ஏற்றிருக்கிறார்கள், அது எப்படி தவறு என்பதை ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். அப்ப நேற்றைய தினம் இறந்து போனவர்களுடைய உயிர் வந்து கபூர்ல இருக்கிற மாதிரி, கபூர்ல உள்ள அந்த உடலுக்கு கொடுக்கப்படுற மாதிரியும் ஹதீசுகள் இருக்கிறது. இறந்தவருடைய உயிர் இறைவனிடத்தில் எடுத்து செல்லப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கிற மரங்கள்ல வந்து பறவையாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற கருத்திலையும், அதாவது இறந்து நம்முடைய உயிரை இறைவன் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா அந்த உயிர் வந்து இறைவனிடத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. நல்லவர்களுடைய உயிரா இருந்தா சொர்க்கத்தினுடைய அது மரங்கள்ல அது தங்க வைக்கப்படுகிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. அதை நேற்று பார்த்துட்டோம். அதே மாதிரி கபூர்ல தான் அந்த மாதிரி விசாரணை இருக்கிறது, தூங்க வைக்கப்படுகிறது, அவங்களுடைய கபூர் விஸ்தீர்ணம் செய்யப்படுகிறது என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், இங்க இருக்குது அங்க இருக்குதா? நம்ம இடத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட உயிர் வந்து கபூருங்கிற அந்த உலகத்தில் இருக்கிறதா அல்லது சொர்க்கத்தில் மரத்தில் இருக்கும்னு சொல்லப்படுது, அது சரியா? இப்படி இரண்டு விதமான ஹதீசுகள் வந்த உடனே இதுக்கு வியாக்கியானம் சொல்ல புகுந்த அறிஞர்களுக்கு மத்தியில நிறைய கருத்து வேறுபாடுகள். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சில ஆட்கள் சொல்றாங்க மூமின்கள் அத்தனை பேருடைய உயிர்களுமே அது சொர்க்கத்துல தான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிறோம், அந்த மரத்துல வந்து பறவை வடிவத்தில் இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அவங்க எதை ஆதாரமா கொண்டு கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த சொர்க்கத்துல இருக்கும் ஹதீஸ் இருக்குல்ல, உயிர்கள் எடுத்து செல்லப்பட்டு சொர்க்கத்துல உள்ள மரத்துல அது தொங்க விடப்பட்டிருக்கும், அந்த ஹதீஸ் ஆதாரமா வைத்து அவங்க அப்படி சொல்றாங்க. அதே நேரத்தில் கபருக்குள்ள விசாரணை இருக்குங்கிறதுக்கு ரிப்ளை இல்ல. அவர் அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப கபூர்ல விசாரிப்பான், தூங்க வைக்குவான், அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை எடுத்து காட்டப்படும், விஸ்தீர்ணப்படுத்தப்படும், ஒளி ஏற்படுத்தப்படும். அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, அங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்கு அவங்க பதில் சொல்லாம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து என்னன்னு கேட்டா, அது வந்து அங்கதான் இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது, எடுத்து செல்லப்பட்டு அங்க போயிடுது அப்படிங்கிறாங்க. மாலிக் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரூஹுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாச்சு, எடுத்த உடனே எங்கிட்ட தொலைஞ்சு போ, இருமணி அங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு சொல்லி சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறது உயிர்கள் அப்படின்னு சொல்லி மாலிக் இமாம் அவங்க சொல்றாங்க. அது அப்படி சொல்வதற்கு அவங்க எந்த ஒரு ஆதாரமும் காட்டல. அபூ ஹுரைராவுடைய சொல்லுக்காவது ஆதாரம் இருக்கிறது. மாலிக் இமாம் என்ன சொல்றாருன்னா, உயிர்கள் இஷ்டத்துக்கு விடப்படும், வேண்டாம் பேயா வேண்டாலும் போ, பிசாசா வேண்டாலும் போ, அங்க வேண்டாலும் போ, இங்க வேண்டாலும் போங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன தலீல், என்ன ஆதாரம், என்ன ஒரு ஆதாரமும் வைக்கவில்லை, வைக்காமல் தான் சொல்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க சொல்றாங்க, அதாவது சொர்க்கவாசிகளுடைய உயிர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும், நரகவாசிகள் பின்னாடி போவாங்கல்ல அவங்க உயிர்கள் நரகத்தில் இருக்கும். அப்ப இது என்ன ரிப்ளை, என்ன கபர்ல உள்ள மேட்டருக்கு என்ன ரிப்ளை? அதுக்கு ரிப்ளை இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி காபுல் அஹ்பார் அவர் ஒரு நல்ல சஹாபி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மூமின்களுடைய உயிர் வந்து இல்லியின் 7வது வானத்துல இல்லியின்கிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கும், காபிர்களுடைய உயிர் வந்து சிஜ்ஜின்கிறது 7வது பூமிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கும். சிஜ்ஜின்னா 7வது பூமிக்கு கீழே இருக்கு, அது 7வது வானத்தில் இருக்கும் அப்படின்ற காபுல் அஹ்பார் என்ற ஒரு சஹாபி, அவர் ஒரு நபி தோழர் தான், அவர் அப்படி சொல்றாரு. இதுக்கு அவர் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல. இப்படி சொல்லக்கூடியவருக்கு எந்த தலீலும் இல்ல. சல்மான் பார்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பூமிக்கு அடியில தான் மூமின்களுடைய உயிர்கள், கபர் அந்த ஹதீஸ் அவர் எடுத்துக்கிறார், இங்கதான் இருக்கு, விரும்பின மாதிரி அது சுத்தி கொண்டே இருக்கும், பூமிக்கு அடியில வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் அசம்பிள் ஆயிருந்து அங்க மற்ற இடத்துல சுத்தி தெரியலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு சல்மான் பார்சி. அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டவில்லை, ஆனா அப்படி சொல்றாரு. இப்னு ஹஸ்ம் என்ற ஒரு அறிஞர், நல்ல சீரியஸ் தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த உயிர்களை எல்லாம் ஒரு ஆலமுல் அர்வாஹ்ன்ற ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருந்தான், அந்த உயிர்கள் எந்த இடத்துல இருந்துச்சு அங்க கொண்டு வைக்கப்பட்டுரும் எல்லா உயிரும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சவன நம்மளை எல்லாம் வெளியேற்றி கேட்டான்ல,
நான் உங்கள் இறைவன் இல்லையாண்டு. அப்ப அந்த உயிர்களை எல்லாம் அல்ல ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கிறான். கருவுல அந்த உடல் உண்டாகணும், அந்த உயிரை ஒவ்வொரு உயிரையா அதை உள்ள செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த உயிர்கள் இருக்கிறதுக்குன்னு ஒரு உலகத்தை எல்லாம் படைத்து வைத்திருந்தான். அதனுடைய இடங்களுக்கு அந்த ஜசத், இந்த உடல் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த உயிர் எங்க இருந்ததோ, எங்கிருந்து அந்த உயிர் கொண்டு வந்து நமக்கு ஊதப்படுகிறதோ அந்த இடத்துக்கு திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்றாரு இப்னு ஹஸ்ம்ங்கிற ஒரு அறிஞர். முஜாஹிது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அவர் ஒரு கருத்து சொல்றாரு. 7 நாளைக்கு இங்க இருக்க, அப்புறம் அங்க போயிடும். இந்த உயிர்கள் என்ன செய்யும், 7 நாளைக்கு கபர்ல இருக்கு, 8வது நாளைக்கு அங்க போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது பேலன்ஸ் ஆகாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உயிர் மலக்குகள் கைப்பற்றி நேரம் எடுத்துட்டு போறாங்க. முதல் அன்னைக்கே போயிட்டு தான் வருது, முதல் அன்னைக்கு தான் அங்க போறதான் வருது, முதல் அன்னைக்கு தான் இங்க போறதான் வருது. ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இறந்த உடனே உயிர்களை கைப்பற்றுறாங்க, கைப்பற்றின உயிர் நேர சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுது, அல்லாட்ட கொண்டு போகப்படுது அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. கைப்பற்றின உயிர் கபர்ல கொண்டு வைக்கப்படுகிறது, அவனை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அந்த செருப்பு ஓசையை அடக்குனவர்கள் இப்படி நடந்து போவாங்களே, 2 அடி வச்சவனே விசாரணை ஆரம்பிச்சிருது. அப்ப எதுவும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. இங்கேயும் அந்த ரூஹ் இருக்கிறது, அங்கேயும் அந்த ரூஹ் இருக்கிறது. ஆனால் ஹதீசுகள் எல்லாமே சைகா இருக்கிறது. இப்ப அறிஞர்களுடைய இன்னும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. பெயர் தெரிந்து இவருடைய கருத்துக்கள் நம்ம தேடி எடுத்திருக்கிறோம். இது மாதிரி ஆளாளுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கில் முரண்பாடு இருக்காது. இருக்கிறது ஒரு உயிர் தான். இந்த உயிர் அங்க இருக்குன்னா இங்க இல்லைன்னு அர்த்தம், இங்க இருக்குன்னா அங்க இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுல இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் இருக்குங்கிறாங்க, இங்கேயும் இருக்குங்கிறாங்க. ரெண்டும் ஆதாரபூர்வமானதா இருக்குதுங்கும் போது என்ன நம்ம குழம்ப தேவையில்லை. அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு கேட்டா, அதுக்கு ஒரு விடை தருகிறான். அது ஒரு சிக்கலான விஷயம் தான். ஏன்னா ரூஹை பற்றி அதனுடைய தாற்பயங்களை பற்றி நமக்கு விளங்க முடியாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, யஸ்அலூனக அனி ரூஹ், ரூஹை பற்றி உயிரை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது இறைவனுடைய கட்டளைப்படி உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, குறைந்த அளவு அறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு விளங்க முடியாது. ஏப்ப தேவையில்லை, விளங்க முடியாதுன்னு இது கேட்கறீங்க. உயிர்ண்டா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு விளங்க இயலுமாண்டு அல்லாஹ் கேட்டா, எத்தனையோ 14 நூற்றாண்டு ஒரு பேரும் வழங்கி ஒரு தத்துவம் சொல்ல மாட்டாங்க. எவனுக்கும் சொல்ல முடியல. இன்னைக்கு வரைக்கும் உயிர்ண்டா என்ன சொல்லு பார்ப்போம்னா அதுக்கு எவனுக்கு டெஃபினேஷன் சொல்ல முடியல. அதுவே கஷ்டம்ங்கிற மாதிரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே கருத்துப்பட புகாரியில 125, 4721, 7297, 7456, 7462 இந்த ஹதீசுகள்ல எல்லாம் இதே கருத்து வருகிறது. அது தாற்பயம் என்ன, அந்த உயிர் எப்படி அப்படிங்கிறது விளங்காவிட்டாலும் ஒரு விஷயம் விளங்குறது. என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உயிருங்கிறது ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். உயிர் என்பது 2 வகையான உயிர் இருக்குதுன்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு உயிர் அங்க போகுது, இன்னொரு உயிர் இங்க இருக்கிறது. 2 உயிர் எல்லாருக்கும் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே உயிர்கள் 2 வகையில் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை விளங்கிட்டோம்னு சொன்னா, அங்க போறது அது ஒரு வகையான உயிர், இங்க போறது இன்னொரு வகையான உயிர் விளங்கினா எந்த ஹதீஸும் எந்த ஹதீஸோட மோதவில்லை. அது எப்படிங்கிறத பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான் 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அம்புஸ, அல்லாஹ் உயிர்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான், நஃப்ஸுகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். எப்ப எடுத்துக்கொள்கிறான் கேட்டா, ஹீன மௌத்திஹா, அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான். உயிர்களை எல்லாம் அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொள்கிறான். எப்ப எடுத்துக்கொள்கிறான்? ஹீன மௌத்திஹா, அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான். இது நமக்கு விளங்குது. மரணிக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்கிறான். உள்ளத்தி லம் தமுத், மரணிக்காத உயிர்கள் இருக்கிறதே நம்முடைய உயிர்கள், இந்த உயிர்களை எல்லாம் ஃபீ மனாமிஹா, அவை உறங்கும் பொழுது அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். உயிரை அல்லாஹ் எடுக்கிறான். செத்து போகும் பொழுது உசுர் எடுத்துக்கிறான், தூங்கும் போது உங்க உசுர் அல்லாஹ் எடுத்துக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. மரணிக்கும் போது எடுக்கிறது விளங்குது, தூங்கும் போது உசுரை எடுத்துட்டான் அல்லாஹ் சொல்றானே. அதுக்கப்புறம் தொடர்றான், யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், எதற்கு மரணத்தை அல்லாஹ் விதித்து விட்டானோ அந்த உயிரை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். ஒரு யுர்சிலுல் உஹ்ரா, மற்ற உயிர்களை விட்டுறான். எல்லா உயிரும் அள்ளிட்டு போயிடறான். அல்லாஹ் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அள்ள மாட்டான். நம்ம எல்லாம் தூங்கணும்னு சொன்னா அல்ல செத்துட்டோம்னு சொன்னா உயிரை பூரா அள்ளிட்டு போயிடறான். அல்லாஹ் அள்ளி கையில வச்சுக்கிற. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யார் யார் கணக்கு முடிஞ்சிருச்சோ அவங்க உயிரை எல்லாம் கையில வச்சுக்கிறான். யாரு கணக்கு முடியலையோ தூங்கும் போது எடுத்தான்ல, எந்திரிக்கணும் நீங்க, அதனால உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தானா, அந்த டைம் முடிஞ்ச உடனே போடுன்னு அனுப்பி விட்டுறான். அந்த உயிர் உங்களுக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சுக்கிறது. இப்படி அல்லாஹ் உயிர்களை நெஞ்சிடறான், எடுத்துக் கொள்கிறான்னு வருது. இப்ப நம்ம பார்க்கிறோம், செத்தவனை விட்டுருவோம். இதுல 2 பேரும் சொல்லப்படுதுல, செத்தவனை விட்டுருங்க. தூங்குறவனுடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கிறாங்கிறான,
தூங்குறவனுடைய உயிரை எடுக்கிறான்னா எங்க எடுத்தான்? ஒரு வகையில பார்த்தா உயிர் இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் தூங்குறவன், ஒரு வகையில பார்த்தா உயிர் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறோம். என்ன? தூங்குறோம், தூங்கும்போது நம்ம சிந்திக்க மாட்டோம், தூங்கும்போது கவலைப்பட மாட்டோம், தூங்கும்போது படிக்க மாட்டோம், தூங்கும்போது என்ன செய்ய மாட்டோம், யார் வர்றா என்னன்னு எதுவுமே தெரியாது, எந்த விதமான நாலேஜும் இருக்காது. மூளை அப்படியே அப்செட் ஆகி போய் கிடக்கும், சோர்ந்து போய் கிடக்கும், ஒரு வேலையும் செய்யாது. அப்ப தூங்குகிற நேரத்தில் நமக்கு சில செயல்பாடுகள் இல்லாம போயிடுது, எதுவுமே தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து பேசியிருந்தா தெரியாது, நம்மளுக்கு கிண்டல் அடிச்சா தெரியாது, கண்ணடிக்கணும் அப்படிங்கிறான், நம்ம தூங்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி எது நடந்தாலும் தெரியாது. இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்படி பார்த்தா நமக்கு உயிர் இல்லைன்னு விளங்குது. இன்னொரு வகையில பார்த்தோம்னா எறும்பு கடிக்குது, அடிக்கும், உயிரை எடுத்துக்கிட்டு போனா எறும்பு கடிச்சா நமக்கு தெரியும். எறும்பு கடிச்சுன்னா என்ன செய்யறோம்? நம்மளுக்கே தெரியாது, நம்ம தான் அடிச்சோம்னு. எந்திரிச்சு பார்த்த உடனே நீ எத்தனை தடவை எறும்பு அடிச்சேன்னு அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கு தெரியாது. ஆனா 10 தடவை அடிச்சிருப்பான். கொசு கடிக்குதுன்னு வைங்களேன், கொசு கடிக்கும் போது அடிக்கிறான். ஆனால் அவன் அடிக்கிறது அந்த உயிர் இருந்து அடிக்குவான், அந்த மாதிரி எண்ணி கணக்கு பண்ணி அடிக்கிறான், அவனுக்கு தெரியாது. அனிச்சையாக, அது பிளான் பண்ணாமல், எந்த விதமான தீர்மானம் பண்ணாமல் அனிச்சையாக என்ன செய்யுது? அடிச்சு அப்படி சொல்லிக்கிறான். தூங்கும்போது சொல்லிக்கிறோமா இல்லையா? அது என்ன, அந்த உயிர் இருந்த வேலை செய்யுது, உயிர் கிடையாது. ஆனால் தூங்குனா என்ன செய்யறோம்? சொரிஞ்சுக்கிறோம், நம்ம சொரிஞ்சுக்கிறோம். எறும்பு கடிச்சா அடிக்கிறோம், கொசு கடிச்சா என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். ஒரு பக்கமா படுத்து கிடப்போம், முதுகுலாம் சூடாகி போயிடும். அப்படி அந்த சூடு தாங்க முடியும், ஆட்டோமேட்டிக்கா அப்படி பெறலுவோம். அது அப்படி எல்லாம் வச்சிருக்கான். அந்த சூடு ஒரு அளவுக்கு தாங்க முடியலன்னு என்ன செய்வோம்? இப்படி பெறலுவோம். பிறண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் நல்லா சூடா, இந்த பக்கம் சூடாயிருமா, அப்புறம் எங்கிட்டு பிறண்டுக்குருவோம். அப்படி ஒரு பக்கமா படுத்து கையெல்லாம் ஒரு அமிங்கி போய் ரத்த ஓட்டம் உறைஞ்சு போயிருமா, அப்புறம் இங்கிட்டு திரும்பிக்கிறோம். இப்படி அத உடம்புக்கு என்னென்ன இருக்குதோ, குளிருதா இழுத்து போத்திக்கிருவோம், ரொம்ப வேர்க்குதா போர்வை வச்சு விலக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, எந்திரிச்சு கேட்டா தெரியாது. நீ எத்தனை தடவை போர்வை எடுத்த, எத்தனை தடவை போர்வை போத்தின, எத்தனை தடவை குப்புறப்படுத்து கிடந்த, எவ்வளவு நேரம் மல்லாந்து படுத்த, எத்தனை தடவை பிறண்டன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்குது. அப்ப நம்மகிட்ட உயிர் இல்லாம இருந்தும் கூட சில வேலைகள் நடக்கிறது. என்ன வேலை நடக்குது? குளிர உங்களுக்கு உணர முடிகிறது, வழங்குதா? அதே மாதிரி நல்ல பயங்கரமான வெக்கையை வழங்க முடியுது. ஆனா உயிர் இல்ல. உயிரை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேங்கிறான். தூங்கும் போது உங்க உயிரை எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துக்கிட்டு போன பிறகு உங்களுக்கு என்னத்தை வழங்க முடியுது? குளிரை வழங்க முடிகிறது, உஷ்ணத்தை வழங்க முடிகிறது, வலியை வழங்க முடிகிறது. வலினால அடிக்கிறீங்க, அரிப்பை வழங்க முடிகிறது. வேற என்னென்ன உபாதைகள், வைத்த வலிக்கு கலக்கணும், அதை வழங்க முடிகிறது. இப்படி எல்லாம் என்ன செய்யுது? அது மாதிரிலாம் இருக்கிறது. அதிகமான யூரின் முட்டிக்கிட்டு வருது, தூங்கும் போது அடிச்சு விட்டுருவான். எத்தனை பேர் செத்தவன் யூரின் பாஸ் பண்ணுவானா? யூரின் பாஸ் பண்ண முடியாது. தூங்கிட்டே யூரின் அடிச்சு விடுறவங்களா இருக்கத்தான் செய்யறான். தூங்கிட்ட காற்று அதிகமாயிடுச்சு, வாயு அது வெளியேற வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. தூங்கிட்டு இருக்கும் போதே வெளியேறிக்கிட்டு இருக்கும், வெளியேறதா இல்லையா? அப்ப அந்த உடல்ல உள்ள ஒரு வகையில பார்த்தால் உசுறு இருக்குது, ஒரு வகையில பார்த்தா உசுறு இல்ல. அல்ல எடுத்துட்டேங்கிறான், எடுத்துட்டு தான் விடுறேங்கிறான். நான் எடுத்துடுறேன், உயிரை எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப எடுத்துட்டு போன பிறகு விடுறேங்கிறான, அப்ப உசுறு 2 இருக்குன்னு அர்த்தம். இப்ப அல்ல எடுக்கிறேன்னு சொல்றான், அந்த ரூஹை எடுக்கிறேங்கிறான, அது என்ன ரூஹ்? அது அதாவது எதையும் விளங்கி சிந்தித்து ஆராய்கிற அந்த ரூஹ் இருக்கு பாருங்க, மனிதன் என்ற வகையில் அவனுக்கு வழங்கப்பட்ட ரூஹ். இந்த ரூஹ் என்னன்னு கேட்டா ஜீவன் என்ற முறையில் வழங்கப்பட்ட ரூஹ். இந்த அரிச்சவனை அடிக்கிறதுல நீ என்ன அடிக்கிறது? ஆடு அடிக்குமே, அதனுடைய வாழை கொண்டு அதை அடிக்குமே. இந்த அரிச்சா சொரிகிறது, அதை குளிர் அடிச்சா அது ஓடுறது, மழை பெஞ்சா மழையில தப்பிக்க, இதெல்லாம் யாரு செய்யற வேலை? மனிதன் செய்யற வேலை இல்லை. உங்கள்ட்ட எந்த உயிர் மிச்சமா இருக்குன்னா மனிதன் என்ற உயிர் மிச்சமா இல்ல, ஹைவான் ஜீவன் என்பதற்கான உயிர் மிச்சமா இருக்குது. நம்ம கிட்ட அல்லாஹ் என்ன இருக்கிறான்னு கேட்டா ஜீவன்களுக்கு உரிய உயிர் ஒண்ணு தனியா தந்திருக்கான். இந்த ஜீவன்களோட சேர்ந்து இந்த பகுத்தறிவு இயக்கிறதுக்கு மனுஷங்கிறது ஸ்பெஷல் தன்மை இருக்குது. ஆராயிறது, சிந்திக்கிறது, கணக்கு போடுறது, கவலைப்படுறது, இது மாதிரியான விஷயங்களை வழங்குவதற்கான உயிர் ஒண்ணு இருக்கிறது. அல்லாஹ் கைவசம் எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கிறான்னு கேட்டா மனுஷங்கிறதுக்குரிய விஷயத்தை எடுத்துக்கிறான். எது நம்மகிட்ட மிச்சமா இருக்கு? தூங்கும் போது மனுஷங்கிற உயிர் இல்ல, ஆடு மாடு கழுத குதிரைக்கு உள்ள உயிர் நம்மகிட்ட இருக்கிறது. அவைகள்லாம் இதெல்லாம் விளங்கும். அவைகளுக்கு அது வழங்குறதுக்கு அறிவு தேவை கிடையாது. அப்ப நம்மகிட்ட அந்த உயிர் 2 வழங்குதா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம இடத்துல ஒரு உயிரை எடுத்துக்கிறேன்னு நமக்கு சொல்றான். எடுத்துக்கிட்ட பிறகும் கூட நம்மகிட்ட என்ன இருக்குது? மிச்சம் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. உயிரை அறவே போச்சுன்னா இயங்க கூடாது இல்லைங்க. மொத்தமா அல்லாஹ் நம்ம உயிரை எடுத்துட்டான்னு சொன்னா நம்ம இடத்தில் ஒரு இயக்கமும் இருக்கக்கூடாது. இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இருக்கிறது, விளங்கி சிந்தித்து இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இல்லை. தூங்கக்கூடியவனுக்கு
தூங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு வகையான உயிர் இருக்கிறது, ஒரு வகையான உயிர் இல்ல. இப்ப நமக்கு விளங்குது அல்லாஹ் எடுத்துக்கிறேன்னு சொல்றது எந்த உயிரை என்றால் இந்த உயிரை தான். இதுக்கு பெரிய ஆதாரம் தேட வேண்டியதில்லை. நம்மளே நம்ம தீர்மானிக்கிறோமே. நம்ம அப்படித்தானே இருக்கணும். தூங்குறவங்க பார்த்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பார்த்தா தெரிஞ்சு போயிருமே அவன் உயிர் இருக்கா இல்லையா. அந்த உயிர் எந்த உயிர் இல்லைன்னு நமக்கே தெரியும். நம்மளை உணர முடியாட்டா கூட ஒரு தூங்குறவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தோம்னு சொன்னா அவன் என்னென்னலாம் பண்றான்னு தெரியுது இல்லையா. அப்ப எந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து விட நினைக்கிறானோ அது ரொம்ப தூரமா ஆகாது. எவ்வளவு எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் அசம் தூங்கிட்டு இருக்காங்க, ஓங்கி ஒரு அடி கொடுக்குறிய, அந்த அடிச்ச வேகத்தில் அந்த உசுர் படார்ந்து வந்து நுழைஞ்சிருவாருங்க. அதான் எடுத்து உயிரின செய்து அந்த செகண்ட் வந்து உள்ள போந்துக்குது. என்ன சொன்னாலும் எழுந்து உட்கார்ந்துறானா இல்லையா, எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த உயிர் ஒடியாந்துருது. எவ்வளவு தூரத்துல சுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த உயிரை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லாஹ் எப்ப ஓடுவான் அது வந்து கணக்கு வச்சிருக்கான். இங்க ஏதாவது ஒரு அட்டி கொடுத்தவனே என்ன செய்வான், இது வந்துருது. இது மாதிரிலாம் இருக்குது. அப்ப அதாவது வலியை உணரக்கூடியது, வேதனையை உணரக்கூடியது, இந்த விஷயங்கள் உங்களிடத்துல மிச்சமாக இருக்கிறது. எது இல்ல, சிந்தித்தல் என்பது, ஆய்வு பண்ணுதல் என்பது, மனிதன் என்ற முறையில் உங்களுக்கு சிறப்பாக பகுத்தறிவினால் கிடைத்த அந்த சமாச்சாரங்கள் உங்கள்கிட்ட இல்லை. இப்ப தூங்குறவன்ட்ட எது இல்ல, பகுத்தறிவு என்ற அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்க, அதை எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். பகுத்தறிவு இல்லாத ஜீவன்களுக்கு இருக்குமே, அது உங்கள்கிட்ட வச்சிருக்கணும் அல்ல தூங்கும்போது. அப்ப இப்படி ரெண்டு வகையான உயிர்கள் வந்து என்ன அடிஷனல் தானே. இது என்ன இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா ஆடு மாடு கழுத குதிரைக்கு இருக்கிற உயிரை விட அடிஷனல் நம்மகிட்ட ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. இந்த உயிர் இது உயிரே இந்த வேலையை செய்யும்னு சொன்னா ஆடுக்கு அந்த உயிர் தானே இருக்கு, அந்த வேலையை செய்யணும்ல. உங்களுக்குள்ள வேலையை ஆட்டுக்கு செய்ய மாட்டேங்குதுல. அப்ப நம்மள்ட்ட ரெண்டு தான் மிக்ஸ் ஆகி வச்சிருக்கான்ல. அதாவது இதுதான் அறிவுபூர்வமா. அதான் சொல்லும்போது சொல்றான், இன்னஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் 39:42 அல்லாஹ் வந்து உயிரை எடுத்துக்கிறான். உயிர் ரெண்டு வகை இருக்குடா, அதை விளங்கிக்கடான்னு நல்லா சொல்றானே. இதுதான் சயின்டிபிக்கா கரெக்ட், இதுதான் அறிவுபூர்வமான வாதம், இதுதான் விஞ்ஞானிகளுடைய முடிவு. ஏதோ ஒன்று நம்மிடத்தில் வெளியேறுகிறது. தூங்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு நம்மிடத்தில் சிலது இல்லாமல் போய்விடுகிறது. என்ன இல்லாமல் போயிடுது, மனிதன் என்ற சிறப்பு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. மற்ற உயிரினங்கள் எறும்பு கடிச்சா அது எப்படி துடிக்குமோ, அது எப்படி குளிர்ல நடுங்குமோ, அது எப்படி பிறண்டு படுக்குமோ, அது உங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிறது. மனிதன் என்ற முறையில் உள்ள சிறப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பார்க்கணும். சும்மா கூட்டாமக்கள் விட்டு அடிக்கிறல்ல. இன்னஃபீ ஸாலிக லஆயாத்தின், இதில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்தித்து பார்க்கிற மக்களுக்கு நிறைய சான்றுகள். சிந்திச்சு பாருங்க விஷயம் இருக்குங்கிறான்ல. உசுறு ரெண்டு இருக்குங்க, சிந்திக்க சொல்ற என்ன சிந்திக்க சொல்றான். இதுல உயிர் ரெண்டு வகை இருக்கிறா, சிந்திச்சு பாடுறா. இது ஒரு உயிருக்கு மேல இன்னொரு உயிரால அடுக்கிறான். ஆர்டினரியான ஒரு உயிர் நமக்கு இருக்கிறது, அதுக்கு மேல இன்னொரு உயிர் அல்ல அடுக்கிறான். இப்படி எடுத்துக்கிறீங்களேன். இதை இன்னும் கன்ஃபார்ம் செய்வதற்காக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 6:60 சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, உகுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அவன் தான் இரவில் உங்களை மரணிக்க செய்கிறான். இரவுல நம்ம தூங்குறது சொல்றான்ல, தூங்குறதுல மரணமா? ஒரு வகையில் மரணம், அதாவது ஒரு வகையான உயிர் உங்களிடத்தில் வெளியேறி விடுகிறது. தூங்கக்கூடிய இரவில் உங்களை அவன் தான் மரணிக்க செய்கிறான். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்கின்ற செயல்களை அவன் அறிகிறான். சும்ம யபாசுக்கும் ஃபீஹி, பிறகு அவன் உங்களை எழுப்புகிறான். லியுக்லா அஜலும் முஸம்மா, பகல்ல எழுப்புறான். தூங்குற ஆட்களை, மனிதர்களை பற்றி பேசுறான், உயிரோடு இருக்கிற மனிதர்களை பற்றி பேசுகிறான். பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தூங்கும்போது உன்னை ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல் நேரத்தில் செய்கிற செயல்பாடு இருக்க, அதான் விளங்கி செய்யற செயல்பாடு, அதை நான் விளங்கி வச்சுட்டு இருக்கிறேன். நீ பகல் நேரத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்யறிய அந்த செயல்பாடை நான் விளங்கி வச்சிருக்கிறேன். ராத்திரி நேரத்தில் உன்னை எடுத்துக்கிறேன், உன்னை கேட்க மாட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க படுத்து கிடக்குறிய, கை அப்படி வேகமா தூக்கி பக்கத்துல உள்ளவன் மேல போடுறீங்க, அவனுக்கு மூச்சு முட்டி மண்டை போட்டான், படாத இடத்துல பட்டு கொலை குற்றம் ஆகும் உங்க மேல. நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, பக்கத்தில் உள்ள மேல அல்ல, பக்கத்தில் உள்ள மேல காலத்துக்கு போட்டீங்க, கழுத்துல தூக்கி போட்டீங்க, பக்கத்தில் ஒருத்தர் படுத்து கிடக்கிறான், காலத்துக்கு கழுத்துல போட்டு அது நசுக்கு போய் ஆளு அவுட் ஆயிட்டான். கொலை குற்றம் வருமா நம்ம மேல? இது நம்ம செய்யல, ஒரு ஆடு செஞ்ச மாதிரி மாடு செஞ்ச மாதிரி தான் இது. மனுஷன் செஞ்ச கொலையாக இது ஆவது இல்லை. கொலைன்னா பிளான் பண்ணி சிந்திச்சு செய்யணும். அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், ராத்திரில நீ தூங்கும்போது செய்யறிய, அதுக்கு உனக்கு கொஸ்டின் கிடையாது. ஏன்னா நீ செய்யல, நான் எடுத்துக்கிட்டேன் உனைய, நீ என்ன செய்யற, நான் உன்னை எத்தவஃபாக்கும் பில்லைல், இரவில் நான் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். இரவில் கொண்டு கருத்து தூங்கும் போது அர்த்தம். வயஅலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல்ல நீங்கள் செய்வதை நான் பார்த்துக்கொள்ளுங்க இருந்துக்க. பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முழிச்சுக்கிட்டு இருக்கிற செயலை நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன், ஒழுங்கா நடந்துக்க. ராத்திரில நான் எடுத்துக்கிறேன், போய் தொலைஞ்சிட்டு போ.
என்ன வேணாலும் பண்ணிட்டு அது ஒண்ணு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்புறம் சும்மைய பாசுக்கும் பீஹி, பிறகு பகல்ல உங்களை எழுப்புகிறான். பாசுனா இறந்தவர்களை எழுப்புவோமே, அதுக்குள்ள வார்த்தை அதை போடுறான்ல. தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, ஒல் பாசி பாதல் மௌத்துக்கிறோம்ல, 7 விஷயங்களை நம்பும் பொழுது 7வது விஷயம் என்ன, ஒல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்புவதை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த பாசுங்கிற வார்த்தையை போடுறான் எதுக்கு, தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு. உங்களை ராத்திரில வந்து தூங்க வச்சு உயிரை மரணிக்க செய்யறான், அப்புறம் பகல்ல உங்களை வந்து உசராக்குறான் அப்படின்னு நல்லா சொல்றான். எதுக்காக வேண்டி, லியுக்லா அஜலும் முசம்மா, உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வர்றதுக்காக வேண்டி. உனக்கு டைம் வச்சிருக்கிறேன், இப்ப டெம்பரவரியா உசுரை எடுத்துக்கிட்டேன், முழுசா எடுக்கிறதுக்கும் நேரம் வச்சிருக்கிறேன், அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் விட்டுறேன் உன்னைய அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இது 6:60 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த தூக்கத்தை மரணம் என்று பல ஹதீஸ்கள்ல சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், படுக்கைக்கு போறோம், தூங்க போகும்போது என்ன செய்யணும், சில துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் வந்து தூங்க செல்வீர்களேயானால் உங்களுடைய விரிப்புகளை உதறிக் கொள்ளுங்கள். படுக்கைக்கு செல்லும் பொழுது சும்மா போய் பாயில பத்து உணரக்கூடாது. பாயா இருந்தாலும், பெட்ஷீட்டா இருந்தாலும், மெத்தையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், மேல விரிச்சிருக்கிற துணியா இருந்தாலும் அதை உதறி விட வேண்டும். ஏன்னா கிருமிகள் ஒண்ணும் கண்ணுக்கு தெரியாத கூட உதறணும். கிருமிகள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், தூசிகள் இருக்கும், அலர்ஜி ஏற்படும், பல விதமான செல்லுகள், கண்ணுக்கு தெரியாத செல்லுகள் அதில் படிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்களேயானால் உங்களுடைய படுக்கையை பாயோ பெட்ஷீட்டோ போர்வை எதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் உதறி விடுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு லா யத்ரி மா ஹலஃபஹு அலைஹி, அவன் இல்லாத நேரத்தில் அதில் என்னென்ன இருந்துச்சு என்பதை அவன் அறிய மாட்டான். அதனால் அதை உதறி விடுங்கள். உதறிவிட்டு சும்ம யகூலு, பிறகு அவன் சொல்ல வேண்டும், பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜம்பி, இறைவா உன்னுடைய பெயரால் என் உடம்பை கிடத்துகிறேன். இந்த உடம்பை கீழே போடுற சாய்க்கிறேன் இல்லையா, உன்னுடைய பெயரை சொல்லித்தான் இந்த உடலை நான் சாய்க்கிறேன். ஒபிக்கு அர்ஃபவுஹு, உன் பெயரை சொல்லித்தான் அதை நிமிர்த்தவும் செய்வேன். இப்ப சாட்சித்தான் உடம்ப, அப்புறம் நிமிர்த்தி உட்காருன்னு உன்னாலதான், எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இன் அம்சத்த நப்சி, என்னுடைய நப்சை, என்னுடைய உயிரை நீ எப்படி கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால், இப்ப எடுத்துக்கிற பொறியில எடுத்துக்கொண்ட உயிரை உன் கைவசத்திலே வைத்துக் கொண்டாயானால் ஃபர்ஹம்ஹா, அதுக்கு அருள் செய்து விடு. இப்ப போறல, இதோட கதை முடிச்சு எடுத்துறேன்னு வை, அப்ப அதுக்கு ரஹமத் செஞ்சிரு. வயின் அர்சல்தஹா, எடுத்துக்கிட்டு போன உயிரை நீ விடுவாயானால் ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை எப்படி காப்பாத்துவாயோ அந்த மாதிரி அதை காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு நம்மளை கேட்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எடுக்கிறான்னு விளங்குது. நீ என்னுடைய உயிரை எடுக்க போற, எடுத்துக்கிட்ட உயிரை நீனே வச்சுக்கிட்டேன்னா ரஹமத் செஞ்சிரு, அருள் புரிஞ்சிரு. எடுத்துக்கிட்ட உசுரை விடுறதா இருந்தா காப்பாத்து, விட்டு காப்பாத்த கஷ்டமாக்கி விடாதல்ல இப்படின்னு கேட்டுட்டு பாடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. இது புகாரியில 6320, 7393. அப்ப இந்த தூங்கும் பொழுது நம்முடைய உயிர் இறைவனால் எடுக்கப்படுகிறது என்பதும் பிறகு விடப்படுகிறது என்பதும் இந்த ஹதீஸிலையும் தெளிவாக சொல்றேன். அதாவது உயிர் எடுக்கிறேங்கிறான், அப்ப உயிர் 2 வகையில் வழங்குதுல, உயிர் எடுக்கிறான உயிர் இருக்குது, நமக்கு எடுக்கிறேன்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல. ஆனால் உயிர் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்ன உயிர் இல்ல, மனித உயிர் இல்ல, மிருகத்துடைய உயிர் தான் இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற உயிர் என்ன, ஆடு மாடு கழுத குதிரைக்கான உயிர் தான் தூங்கும் பொழுது இருக்கே தவிர மனிதன் என்ற முறையில் உள்ள உயிர் உங்களிடத்தில் எடுக்கத்தான் படுகிறது. 2 பிரிக்கப்படும் இந்த ஹதீஸ்லையும். அதே மாதிரி வந்து புகாரில ஒரு சம்பவம் இருக்கிற, என்ன சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு பிரயாணம் மேற்கொள்கிறார்கள் சஹாபாக்களோட. போர்ல இருந்து திரும்பும் பொழுது, போருக்கு தான் பெரும்பாலும் போயிருப்பாங்க, இல்லைன்னா ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பாங்க, வேற என்ன பிரயாணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க நபியா போன பிறகு செய்த பிரயாணம் ஒரு ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கிறாங்க, இல்லைன்னா யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. இதான் பிரயாணம், கூட்டமா பிரயாணமா போறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்ப சில தோழர்கள் வந்து ஃபகால பாதுல் கௌம், சில பேர் சொன்னார்கள், லவ் அரஸ்த பினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரொம்ப டயர்டா இருக்கு, நடக்க முடியல, கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு ஏற்பாடு செய்யுங்களேன். ராத்திரில பயணம் போயிட்டே இருக்காங்க. சில சஹாபாக்கள் சோர்ந்து போயிட்டாங்க, இன்னுமே முடியாத ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு தங்குங்க, போய்கிட்டே இருந்தா என்ன பண்றது, எவ்வளவு தூரத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அகாபு அன்தனாமு அனிஸ்ஸலா, தொழுகைக்கு நெருங்கிச்சு நினைக்கிறேன், சுபுடைய நேரம், அதை சுட்டி காட்டுறாங்க. நீங்க சுபு தொழாம தூங்கிட்டா என்ன பண்றது, அதுதான் போயிட்டே இருக்கிறாங்க, வந்த நேரம் வரப்போகுதுல, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கிறது, இப்ப ரெஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா நம்ம சுபு தொழாம தூங்கிடுவோம், அதை நான் பயப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே பிலால் சும்மா இருக்க வேண்டியதானே, அவர் என்ன சொல்றாரு, ஆனா ஊக்குக்கும் நான் உள்ள எழுப்புறோம் தூங்குனீங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் தான் டயர்டா இருக்கிறாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கொஞ்ச நேரம் சுபு வந்துரும்பா, தொழுதுட்டு பேசாம தூங்குவோம் அப்படிங்கிறாங்க.
இவர் என்ன பண்றாரு, தேவையில்லாம அவரா நுழைஞ்சுக்கிட்டு நான் உங்களை எழுப்பி விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கிட்டாங்க. ஒரு ஆள் முடிச்சுட்டு காவல் காக்குறாங்கிறாருல, அவர் எழுப்பி விட்டுருவார்ல, அந்த தைரியத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அஸ்னத பிலாலுன் லஹரஹு இலா ராஹிலத்திஹி, பிலால் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த வாகனத்தின் மீது அப்படி முதுவ சாச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்த உடனே அவர் தூங்கிட்டார். காவல் காக்கிறவர் அவர் அசல் தூங்கி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தல ஹாஜிபு ஷம்ஸ், சூரியனுடைய ஒளி, சூரியனுடைய அந்த கதிர்கள் மேலே பட்டவுடன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிக்கிறார்கள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறாங்க. அப்பவே சூரியன் எல்லாம் உதிச்சு போயிருச்சு. அவர் தூங்கிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, யா பிலால் ஐனமா குல்த, சொன்னது என்னப்பா ஆச்சுங்கிறாங்க. பிலால சொன்னி என்னாச்சு, என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மால் கைத்தோலா நவமத்தின் மிஸ்லிஹா கத்து, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை என் வாழ்நாள் அனுபவிச்சதுல அப்படி சொக்கி போச்சு, அப்படி நான் தண்ணிலை மறந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கபல அர்வாஹக்கும், அல்லாஹ் உங்களுடைய ரூஹ்களை எல்லாம் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான். ரூஹ்களை வருது, கபல அர்வாஹக்கும், உங்களுடைய ரூஹ்களை அல்லாஹ் கைவசத்தில் எடுத்துக்கொண்டான். ஹீனஷா, அவன் விரும்பிய போது எடுத்துக்கொண்டான். ரத்தஹா அலைக்கும் ஹீனஷா, விரும்பிய போது விட்டு விட்டான். அவன் விரும்பின நேரத்தில் உங்க உயிரை கைவசம் எடுத்துக்கிட்டான், விரும்பிய போது விட்டுட்டாங்கிறாங்க. அப்ப உயிரை எடுக்கிறான், தூக்கத்தை உயிரை எடுக்கிறன்னு சொல்றாங்கல்ல, நம்ம உயிரை தான் எல்லாம் எடுக்கிறான். என்னமோ எடுத்துக்கிறான். கண்டிப்பா நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நம்மளோட உயிரை எடுத்துக்கொள்கிறான், விழிக்கிற நேரத்தில் அதை விட்டு விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தஃசீர் பண்றாங்க. அந்த ஆயத்துக்கு ஒத்து வருது. தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்பதற்கு ஒத்து வருகிறது. அப்ப சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிலால், பிலாலே கும் ஃபஅஸின் பின் நாஸி பிஸ்ஸலா, சூரியன் உதிச்சால் பரவாயில்லை, எந்திரிச்ச உடனே தான் தொழுவ தூங்கிட்டோமா இல்லையா, அதனால நீ தொழுகைக்காக பாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்ட உடனே சூரியன்லாம் நல்லா உச்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க, உச்சிக்கல கொஞ்சம் உயர்ந்த உடனே அரைக்குறையா உதித்து கொண்டிருப்பது முழுசா உதிக்கிற வரைக்கும் காத்திருந்து தொழுதார்கள். புகாரில 595 7471 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கியதை பற்றி குறிப்பிடும் பொழுது நம்ம உயிரை அல்லாஹ் எடுத்து விட்டாங்கிறாங்க. முழிக்கிறத பத்தி குறிப்பிடும் பொழுது எடுத்த உயிரை தந்துட்டாங்கிறாங்க. தூங்குறத பத்தி குறிப்பிடும் போது உசுரை எடுத்துட்டாங்க. அப்ப உசுரை எடுக்குதல் என்பது அப்ப என்ன உயிர் எடுக்கப்பட்டுச்சு, நம்மள்ட்ட பணமாக போயிட்டோம். தூங்கும் போது உயிர் கொஞ்சம் மிச்சம் இருக்கத்தானே செய்யுது. ஒரு வகையான உயிர் போய் இருக்கிறது, ஒரு வகையான உயிர் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் இந்த ஹதீஸில் இருந்தும் நமக்கு விளங்குறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் இப்படி வருகிறது. அதுல வேற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்றாங்க. இது அபூதாவுதுல 371வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அப்ப பிலால் இந்த மாதிரி தூங்கி விட்டாரு. அப்புறம் சூரியன் உதிச்சவன ரசூலுல்லாஹ் முழிச்சாங்க. அவங்க தான் முதல்ல முழிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிஞ்சவன கேட்கறாங்க பிலால்ட்ட, பிலாலே என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பிலால் சொல்றாரு, வாசகம் வேற, அதுக்காக சொல்றேன். அகத பி நஃப்ஸி அல்லதி அகத பி நஃப்ஸிக, உங்க உயிரை எடுத்துக்கிட்ட அல்லாத என் உயிரை எடுத்துக்கிட்டான். என்ன கேட்டீங்கன்னா நீங்க என்ன தூங்குனீங்க? அவர் என்ன பதில் சொல்றாரு, என்னப்பா பிலாலே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு, அகத பி நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டான். அல்லது அகத பி நஃப்ஸிக, உங்க உயிரை எடுத்தவன் எவனோ அவன் என் உயிரையும் எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு அங்கீகாரம் தானே, உயிரை எடுத்துட்டான், என்ன உயிரை என்ன எடுத்தான் ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறாங்க. அப்ப உயிரை எடுத்துட்டாங்கிற அந்த வாசகம் தூக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா நீங்களே நீங்க ஓதுற துவாக்கள் இருக்கிறது. தூங்கும் போது ஓதுற துவா என்ன, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்துங்கிறீங்க, யா அல்லாஹ் உன் பேர்ல மௌத்தாவுறேன்னு அர்த்தம். நீங்க போறது தூங்க போறீங்க, அதுக்கு என்ன சொல்லிட்டு தூங்க போறீங்க, அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக்க உன் பெயரால் அமூத்து, மௌத்துல இருந்து வந்த வார்த்தை. அமூத்துனா நான் சாவுறேன், ஓபிக்க அகையா உன் பேர்ல உயிர் பெறேன், முழிக்கிறத உயிர் பெறேன்னு சொல்லியும் தூங்குறத சாவுறேன்னு சொல்லி நம்மளே சொல்றோம். இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை சொல்லித்தான் எல்லாரும் படுக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹயாங்கிறோம், அல்ல பிஸ்மிக்க அல்லாஹும்ம அமூத்து வஹயாங்கிறோம், எது வேணாலும் சொல்லிக்கிறலாம். ஆனா எல்லாத்துலயும் அமூத்து வஹயா இருக்கிறது, அஹ்யா அமூத்து கூட சொல்லிக்கிறலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் போது கற்றுத்தந்த துஆவை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அதுல கூட என்ன இருக்குது, அந்த அமூத்து வருது, மௌத்து தான் வருது. தூக்கத்துக்கு மௌத்துங்கிற வார்த்தை. தூங்கி எந்திரிச்சோம்னு சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்ப உயிர் கொடுத்தான், பாதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்குன பிறகு மௌத்துன்னு வருது.
எங்களை மௌத்தாக்கின பிறகு உசுறு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்ம தூக்கத்தின் பொழுது நம்முடைய உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப நம்ம இந்த ரெண்டு ஹதீஸையும் ஜாயிண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, உயிர் ரெண்டு வகை இருக்கிறது. ரெண்டு வகை இருந்தால் ஒரு வகை இங்கேயும் ஒரு வகை அங்கேயும் இருப்பதுல எந்த விதமான கருத்து குழப்பமும் ஏற்படாது, அதுல எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை உண்டாவுதுங்க. எப்ப உண்டாவது? ரெண்டு பேர் இல்லறத்தில் ஈடுபட்ட உடனே அந்த சினை முட்டையும் அந்த உயிரணுவும் ஜாயிண்ட் ஆன உடனே கருவறைக்கு போன உடனே உயிர் உண்டாகி விடுகிறது. உயிர் அதுக்கு இருக்கிறது. உயிர் அணு அதுக்கு பேரே என்னது? உயிரணு பேரு. அந்த உயிரணு என்ன செய்யுது என்றால் கருவறைக்குள்ள சுத்தி வேகமா சுழன்று நீச்சல் அடித்துக் கொண்டே இருக்கிறது. வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இடமிருந்து இப்படி இல்ல, இப்படி இடமிருந்து வளமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படி சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜா பெருசாகிட்டே இருக்குது, வளருது. வளர்ந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது சுழலுத முதல்ல ஒரு இடம் பெயர்ந்தால் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இந்த இது இடம் பெயர் எப்படி இருக்கும்? இது குசுரலன்னு சொல்லி போடலாம். ஏன் இதுங்கதான் இருக்கும். அது ஏதாவது அதுவா இயற்கையா ஃபேனுக்கு உயிருக்குன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம இயக்குறோம், அதுவா சுத்தணும், அதுவா நகரணும், அதுவா குனியணும், அதுவா நிமிரணும். இப்படி என்னமாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்குமே ஆனால் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அந்த கருவறைக்குள்ள இருந்து கொண்டு அந்த ஜீவன்கள் சுத்தி கொண்டேதான் இருக்கிறது. சுத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்ங்க? உசுறு இருக்குன்னு அர்த்தம். உசுறுகள் சுத்துது, அது வளருது, நெளியுது, என்னென்னமோ பண்ணுது. அந்த 3 மாசத்துக்குள்ளேயே அந்த ஒரு குழந்தையுடைய சேட்டைகளை எல்லாம் ஒரு தாயால் உணர முடிகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 40 நாள் கழிச்ச பிறகு 120 நாளைக்கு பிறகு ரூஹ் ஊதப்படுதுங்கிறாங்க. அதுக்கு முந்தைய என்னப்ப 120 நாள் வரைக்கும் ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ரூஹ் இருந்துச்சு. ரூஹ் இருக்க போய் தான் அது ஆடுது, அசையுது, இயங்குது, நகருது, சுத்துது, சுழலுது, தாய்க்கு ஒரு வேதனை ஏற்படுத்துகிறது. எல்லாம் உள்ள இருக்குது. ரூஹ் கண்டிப்பா இருக்கிறது. அது ரூஹ் இல்லைன்னு யாரும் சொல்ல இயலாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தாயுடைய வயசுல ஒரு 40 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 40 நாள் அப்படி இருக்கும். அப்படி இந்த 3 வகை எப்படி பிரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புகாரியில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 3208, 3332, 7454 இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்ன அஹதுக்கும் யஜ்மு ஹல்கஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன், 40 நாட்களுக்கு தாயுடைய வயிற்றிலே அவன் திரள்கிறான், மனிதன் திரள்கிறான். சும்ம யகூன அலகத்தன் மிஸ்ரதாலிக்க, இதே மாதிரி அலக்கா என்ற கருவுற்ற ஒரு சினை முட்டை என்ற அந்தஸ்தில் ஒரு 40 நாளைக்கு அப்படி இருக்கிறான். சும்ம யகூன முலுகத்தன் மிஸ்ரதாலிக்க, சதை துண்டாக மென்று போடப்பட்ட இறைச்சியை போல, மென்று போட்ட இறைச்சி மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இதே மாதிரி 40 நாள் இருக்கிறான். 40 நாள் கழிந்த பிறகு சும்ம யபாசுல்லாஹு மலக்கன், பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சும்ம யன்ஃபுகு ஃபீஹி ரூஹை ஊதுகிறார். அப்ப உசுறு எப்ப வருது? 120 நாளைக்கு பிறகு உசுறு வருது. 2 உசுறு அழகா விளங்கு பத்தீங்களா? அது சாதாரணமா கழுதை, குதிரை, ஆடு, மாட்டுக்கெல்லாம் வளரக்கூடிய அந்த உயிர். மனிதன் என்பதற்கான உயிர் இங்கே ஊதப்படுகிறது. மனிதன் என்பதற்கான 120 நாள் ஊதப்பட்ட பிறகுதான் அந்த செல்கள் எல்லாம் அங்கங்கே நகர்ந்து கண்ணுடைய இடம் கண்ணு, காதுடைய இடம் காது, அப்படிங்கறதெல்லாம் மாறலாம். அப்பதான் ஏற்படுகிறது. அப்ப ரூஹ் ஊதல் என்று சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி ரூஹ் இருந்துச்சா இல்லையா? ஒரு வகையான ரூஹ் இருந்தது. ஆல்ரெடி அந்த குழந்தை கருவுல போகும் பொழுது ஒரு வகையான ரூஹ், அதை டெஸ்ட் பண்ணால் ரூஹ் இருக்குன்னு சொல்லுவான் விஞ்ஞானிகள். அந்த உயிரணுவை செத்த உயிரணுவா இருந்தால் குழந்தை உண்டா இருக்காது. உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய விந்தில் உள்ள உயிரணுக்கள் செத்து இருந்துச்சுன்னு வைங்க, ரிப்போர்ட் நெல்லு வந்துருச்சுன்னு வைங்க, உயிரணு பார்த்தோம்னா சிவப்பணுக்கள் நெல்லு இல்லைன்னு வந்துருச்சு, ரிப்போர்ட் உண்டாகாது. அணுக்கள் வெளியேறும், விந்துக்கள் வெளியேறும். அதுல உயிர் உள்ள ஒரு அணு இல்லை என்று சொன்னால் அந்த அணுக்களால் நீந்தி சென்று கருமுட்டையை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று குழந்தையை உருவாக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உயிர் இருக்கா இல்லையா? அதுல அப்ப 120 நாளைக்கு உயிர் இருக்கிறது. ஆனா 120 நாள் சென்றுதான் உயிர் ஊதப்படுதுன்னா என்ன அர்த்தம்? இது வேற உயிர், அது வேற உயிர். விஷயம் விளங்குதா? அதுலயே விளங்குதல் நமக்கு இயங்குற அந்த உயிர் விளங்காது, சிந்திக்காது. இந்த உயிரா என்ன செய்யும்? இதான் மனுஷன் என்பதற்கு உள்ள பிரத்யேகமான உயிர். மனிதன் என்பதை பிரித்து காட்டக்கூடிய உயிர் இருக்கு பாருங்க, அந்த உயிர் ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 3208, 3332, 7454 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம்.
இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்ன முடிவு? உயிர் வந்து இந்த கபர்ல உள்ள உயிர் இருக்கு பாருங்க, அது வேதனைகளை உணரும். நம்ம தூங்கும்போது வேதனை உணர்வோம்ல, வேதனைகளை உணரக்கூடிய வகையில் அது இருக்கும். அந்த உடல் வேதனை அந்த உயிர் எங்க வச்சுக்கிறான், இந்த உயிர் எல்லாம் எடுத்துக்கிறான். ரெண்டு உயிர் அல்ல பிரிச்சு என்ன செய்யறான், ஒரு உயிர் அங்க கொண்டு போயிடறான், ஒரு உயிர் எங்க வச்சுட்டு போயிடறான். இங்க இருக்கிற அந்த உயிருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு தூக்கத்தில் இருப்பவனுக்கு கடுமையான ஹீட்டரை போட்டு விட்டீர்களே, ஆனால் அந்த ஹீட்டை அவனால் உணர முடியும். முன் முழிக்காமலேயே உணர்ந்து கொண்டு பெறல முடியும். எந்திரிச்சிட்டு சூடாகுன்னு சொல்லுவான், ரொம்ப முத்தி போச்சுன்னா ஒரு அளவுக்கு அவனால் என்ன செய்ய முடியும், அவனுடைய உடல்னால அந்த அந்த சூட்டை விளங்கி கொண்டு இருக்க முடியும். கடும் குளிர் அடித்தது என்று சொன்னால் அவன் முழிக்காமலேயே, அது உணராமலேயே அந்த உடலை என்ன செய்ய, அந்த குளிரை உணரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கனவுகளில் கண்டுவிட்டு கத்துவான், அதே அவனுக்கு வலிக்கும், கத்துவான். என்னடா அது கனவு கண்டிருப்பான், அதுவே அவனுக்கு வலிச்சிருக்கு பாருங்க. கனவு கத்துறது கனவுலாம் கத்துவான், தூக்கத்தெல்லாம் கத்துவான், கத்துன்னு மனப்படுத்த வைக்குவான். அவனுக்கு எந்திரிச்சு கேட்ட எழுப்பி கேட்ட தெரியும், கத்துன நானா கத்துனேன், பேசவெல்லாம் செய்யறான் பாருங்களேன். ஆனா பேசினவனுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு மிச்சம் இருக்க வேண்டாம், அது ஒரு வகை இருக்கிறது, ஒரு வகை என்ன இருக்கு, மிச்சமா இருக்கிறது. அப்ப இந்த கபர்ல உள்ள உயிரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் சின்ன சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் உட்கார வச்சால் எப்படி இப்போ பார்க்கலாம், ரூஹு அல்லாஹ் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டா கூட தூங்குற ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சு அந்த நிமிஷமே எந்திரிச்சுக்கிறான்ல, டக்குனு ஜாயிண்ட் ஆகிடும், உடனடியாக ஜாயிண்ட் ஆகிக்கணும். ஜாயிண்ட் ஆகிட்டு அந்த வேலை முடியும் ஓடி போயிருது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த ரூஹ் என்பது சொர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்வது மனிதன் என்பதற்கான அது ஒரு வகையான உயிர், இன்னொரு வகையான உயிர் மிச்சமா இருக்கிறது. அதனால இதுவும் அதுவும் ஜாயிண்ட் பண்ணி பார்த்தா முரணாவெல்லாம் நமக்கு தெரியல. இது ஒரு வகையான ஆலமுல் பர்சகளை, இது ஒரு வகையான ஒரு வேதனை எல்லாம் கொடுக்கறான் லைட்டா. அதுல என்ன செய்யறான், அனுபவிக்க வைக்கிறான். இதுல தூங்க விட்டுறான்ல, இதுல என்ன செய்யறான்னு கேட்டா எந்த இன்பத்தையும் ஒருத்தர் அனுபவிக்கிறது இல்ல. எழுப்புற வரைக்கும் தூங்கு, அப்படிதான் அதிசயம் வந்துச்சு. அல்லாஹ் உன்னை இந்த இடத்துல இருந்து எழுப்புற வரைக்கும் தூங்குடான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த கொஸ்டின் கேட்கறாங்களே, அவ்வளவுதான் அவர் பேசுறதோ பதில் சொல்றதோ. அதுக்கு அப்புறமெல்லாம் அவர் எப்படி இருக்க போறாரு, தூங்குற கண்டிஷன்ல இருக்க போறாரு. எதுவும் அவருக்கு தெரியாது. விசாலமாக்குறது பெருசாக்குறதெல்லாம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அதெல்லாம் அந்த ஒரு செகண்ட்ல பாக்குறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் தூங்கி விடுகிறார், எதுவும் அவருக்கு தெரிய போவதில்லை. சொகுசா அவர் தூங்குறாரு. அந்த உயிர் இருக்கு, அது தூங்குறதுக்கு ஒரு உயிர் வேணும், தூங்குறதுக்கு அது ஒரு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்து கொண்டிருக்கிறது, தூங்க வைப்பதற்கு உரிய ஒரு உயிர். அந்த உயிர் போயிடுச்சுன்னா தூங்கல அர்த்தம், ஒண்ணுமில்ல போயிருமே. அந்த உயிரை அவற்றை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர் இருக்கு பாருங்க, மனிதன் என்ற முறையில பிரத்யேகமான உயிர். அந்த உயிர் போய் சொர்க்கத்தில் போய் அது ஜாலியா அது ஒரு பறவை வடிவத்தில் அது ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எடுத்துக்கொண்டோமே. ஆனால் ரெண்டு ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகணும். ரெண்டு ஹதீஸை இல்லைன்னா இது அங்கதான் இருக்குன்னா இங்க உள்ளதை மறுக்கிறோம், இங்கதான் இருக்குன்னு அங்க உள்ளதை மறுக்கிறோம். இப்படி ரெண்டையும் இணைத்து விளங்குவதுதான் சரியான ஒரு விளக்கம். ஆனா இப்படி விளக்கத்தை யார் சொன்னாங்களான்னு கேட்கக்கூடாது, ஒருத்தன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தான் விளங்கணும். விளங்குதா, இது யாரும் சொல்ல, அல்லாஹ் சொல்றான், அது நமக்கு விளங்குது. அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறான், எந்த இமாம் இதை சொல்லி இருக்கிறார், எந்த அறிஞர் சொல்லி இருக்கிறார், ஒரு அறிஞர் இப்படி சொல்லல, அவர் அதை சரிங்கிறார், இவர் இது சரிங்கிறார். அதுதான் நம்மளும் சொல்லணும் அவசியமா. அது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திச்சு பாடுறாங்கிறான், அறிவுடைய மக்களுக்கு சான்று வச்சிருக்கேங்கிறான், இதுல விஷயம் இருக்கு, பாயிண்ட் இருக்குல்ல, ஆய்வு பண்ணி பாருங்கிறான். இந்த கனவுல இந்த தூங்கினவர்களுடைய உயிரை கைப்பற்றினான் 39 42வது வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். கனவுகள் எப்படி ஏற்படுகிறது, நம்மிடமிருந்து வெளிப்படுகிற அந்த உயிர்கள் பல பகுதிகளையும் சுற்றி திரிகிறது, அந்த சுத்தி பார்த்துட்டு உள்ளுக்கு நுழைஞ்சுகிறது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிஞர் என்ன பண்ணி, அது பெரிய விஷயம், அது ஒரு நாள் பேச வேண்டிய தலைப்பு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞானம்ங்கிற தலைப்புல சகர் நிகழ்ச்சியில் ஒரு ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம ஆராய்ச்சி சொன்னாங்களா, இது அபூ ஹுரைரா சொன்னாங்களா, அபூ ஹனீஃபா சொன்னாங்களா, நம்ம பார்க்க தேவையில்லை. இது சரியா தவறா, ரெண்டு இருக்குதா இல்லையா, நீங்க உணர்றீங்களா இல்லையா, நான் உணர்றேனா இல்லையா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தூங்கும் பொழுது இரண்டு வகையான நிலையை உணர்கிறானா இல்லையா, நல்லா உணர்கிறோம். அதனால இது யார் சொன்னா எவர் சொன்னா நம்ம பார்க்க வேண்டிய கிளினிக்கல் டெத்துங்கிறார்ல, அது இருக்கத்தானே செய்தப்ப அப்ப அதை கம்பேர் பண்ணி தானே வழங்கணும். நம்ம காலத்துல அவங்கள நம்ம குறை சொல்ல இயலாது. அந்த காலத்தில் நம்ம இருந்தா நம்மள அப்படிதான் வழங்கிட்டு போயிருப்போம். அந்த காலத்தில் நாம வாழ்ந்திருந்தோம்னு சொன்னா நம்மளும் என்ன செய்வோம், ஏதாவது சொல்றோம் சரி அப்படி போயிடும். அதை ஒரு இணைத்து ஒரு கம்பேர் பண்ணி வழங்குவதற்கான நாலேஜ் இல்லாட்டி அதை எதை நம்பிக்கை நம்பிட்டு போயிருவோம். நம்ம காலத்தில் அதுக்கான அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி வச்சிருக்கான், விசாலமாக்கி வச்சிருக்கான், அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமா தந்திருக்கான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக இன்னும் சில சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், சில நபிமார்களை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் எடுத்துக்கிறீங்களேன், நபிமார்களுடைய உயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கபூர்ல அவங்க இருக்கிறாங்கன்னு வழங்குது. எப்படி இருக்கிறது? கபூர்ல வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை ஆயிருச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க நிறைய எனக்கு ஸலவாத்து சொல்லுங்க, ஏன்னா மலக்குகள் வந்து எனக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தான் மக்கி மண்ணா போயிருவீங்களே, நாங்க சொல்ற ஸலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? மலக்குகள் அப்படி ரசூல் அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க, ஏனென்று கேட்டால் வந்து அன்னைக்கு எனக்கு எடுத்து காட்டப்படும், அந்த ஸலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படும் அப்படி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க தான் மக்கி போயிருவீங்களே, மக்கி மண்ணோட மண்ணா போயிருவீங்களே, அப்புறம் என்ன எடுத்து எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை மண் சாப்பிடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான், சாப்பிடுவதற்கு தடை விதித்து விட்டான், ஹராமாக்கிட்டான். நபிமார்கள் எங்க உடல்லாம் மண்ணெல்லாம் திங்காதுங்கறாங்க. அப்ப அங்கதான் இருக்கணும்னு ஒத்துக்கிறாங்க, நாங்க அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லல. அதாவது பாயிண்ட் என்ன, ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி, நீங்க மக்கி மண்ணா போயிருக்கீங்களா, நாங்க சொல்ற ஸலவாத் எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் போது உடல்லாம் மக்காது, இதே மாதிரி எங்க உடல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர நாங்க அங்க இருக்கிறோம், நாங்க அங்கேயும் இருப்போம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எங்க உடல் இங்கதான் இருக்கும், இங்க இருந்தா எடுத்து காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா நசையில 1357, அபூதாவுதுல 883, அபூதாவுதுலயே 1308, இப்னு மாஜாவுல 1626, அஹ்மதுல 15575 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வந்து பூமியில சில வானவர்கள் எல்லாம் நியமித்து வைத்திருக்கிறான், அவர்களின் உம்மத்துகள் சொல்லக்கூடிய ஸலாத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு எத்தி வைப்பாங்க, இங்க வந்து எத்தி வைப்பாங்க. அது நசையில 1265 இருக்கு. அப்ப நபிமார்களுடைய உயிர்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு விளங்குது, கபூர்ல இருக்குன்னு விளங்குது. அதே நேரத்தில் சில நபிமார்களை பாத்தீங்கன்னா கபூர்ல இருந்திருக்கிறாங்க, மேலே இருந்திருக்கிறாங்க. ஒரு டைம்லயே, ஒரு சின்ன ஒரு செகண்ட்லயே எப்படி இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போகும்போது மேராஜுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் மஸ்ஜிதுல் அக்ஸா அங்க அல்லாஹ் கூட்டிட்டு போனான். மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும். மஸ்ஜிதுல் ஹராம் தான் மக்காவில் உள்ள பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் பைத்துல் முகத்தஸ்க்கு இன்னொரு பெயர். அப்ப மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான்ங்கிறது. அங்க வரைக்கும் தரை மார்க்கமா, அப்படி தரை மார்க்கம் இல்ல, இந்த விண்வெளி பயணம் தான். இப்படி போறாங்க, இப்படி போகாம இப்படி வர்றாங்க, மக்காவில இருந்து இப்படி வந்துடுறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல வந்து இறங்கி அங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மூசா நபி அங்கே பார்க்கிறேன், அங்க எங்க பார்க்கிறேன், மூசா நபியை பார்க்கிறேன், அவர் வந்து அவருடைய கபூர்ல தொழுது கொண்டிருப்பது எனக்கு காட்டப்பட்டுச்சு. கபூர்ல பார்க்கறாங்க. அந்த கபூர் எதுன்னு அவங்க அடையாளம் காட்டாங்க, நம்ம கபூர் சொல்ல இயலாது. அந்த ஊர்ல கபூர் இருக்குன்னு சொல்லலாமே தவிர இதான் கபூர்னு பாயிண்ட் பண்ணி நமக்கு சொல்ல இயலாது, அன்னைக்கு சொல்லியாச்சு. அது அப்ப மூசா நபி அவர்கள் கபூர்ல தொழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க. அதே பயணம் தான், இன்னொரு நாளைக்கு இல்ல. அங்க இருந்து எல்லாம் சர்ந்து தூக்கிட்டு போயிட்டான். இது எல்லாமே ஒரு செகண்ட் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. ஒளி வேகத்தில் போகும்போது இதெல்லாம் சாத்தியம். விஞ்ஞான ரீதியாக அதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஒளி வேகத்தில் நம்ம பிரயாணம் பண்ணோம்னு சொன்னா முதுமை அடையாது, நிறைய அதிசயங்கள் நிகழும் என்ற ஐன்ஸ்டீனே நினைஞ்சுதான் அந்த ரிலேட்டிவிட்டி தத்துவத்தில் அவன் சொல்றான். அப்ப ஒளி வேகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன காரணத்தினால ஒரு வினாடியில் 1000 லட்சக்கணக்கான காரியங்கள் நடக்கலாம், பல நூறு வருடங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்துடலாம். ஆனா என்ன கண்டிஷன், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க போகணும். ஒளியுடைய வேகம் தானே, ஒரு வினாடிக்கு அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும் ஒளி. இந்த வேகத்தில் நீங்கள் போனீர்களே ஆனால் உங்களுக்கு முதுமை வராது, எல்லாமே. அது ஒரு அதிசயமா, அது அந்த டாபிக் தனியான விஷயம். ஆனால் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வந்து மூசா நபியை பார்த்துட்டாங்களா, அங்க போறாங்க. அப்பவே அந்த செகண்ட்ல தான் நடக்குது, அந்த செகண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு ராத்திரி திரும்பி வந்துட்டாங்களே, அங்க போனா அவர் ஒரு வானத்தில் இருக்கிற 6வது வானத்தில் இருக்கிறார். தொழுகைக்கு போயிட்டு வந்து பார்த்தாங்களே, 50 தொழுகையாக்குனது, மர திருப்பி வந்தது, மர போய் போன்னு சொன்னது, இங்கேயும் பார்க்கறாங்க, அங்கேயும் பார்க்கறாங்க. மூசா நபிய இங்கேயும் பார்க்கறாங்க, எங்க பைத்துல் முகத்தஸ்லயும் பார்க்கறாங்க, கபர்ல அங்க போனா அங்கேயும் பார்க்கறாங்க. ஒரே டைம்ல தான், ஒரு சின்ன ஒரு செகண்ட் தான் ஆயிருக்கிறது. அப்ப நமக்கு என்ன விளங்குது, அது ஒரு வகையான ஏதோ ஒரு வகை அல்ல, ரெண்டா பிரிக்கிறான். உயிர்களை வந்து இங்கேயும் அங்கேயும் வைத்து பிரிக்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறான், டெக்னிக்கலா அவன் அதை பிரிச்சு எடுத்திருக்கிறான். 2 வகையான உயிருக்கு போய் தான் 2 இடத்துல பார்த்திருக்காங்க. மூசா நபி அந்த மூசா நபியை கபர்ல பார்த்ததுங்கிறது முஸ்லீம்ல 4379, 4380. மூசா நபி 6வது வானத்தில் பார்த்தது என்பது புகாரியில 3887 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து மூசா நபியை மட்டும் பார்க்கல, ஈசா நபியும் பார்க்கறாங்க. எங்க பார்க்கறாங்க, பைத்துல் முகத்தஸ்ல ஈசா நபியை பார்த்தாங்க, மூசா நபியை பார்த்தாங்க, இப்ராஹிம் நபியை பார்க்கறாங்க. எல்லா நபிமார்களையும் பார்த்தவங்களுக்கு இமாமத்து செய்து தொழுகை நடத்துறாங்க பைத்துல் முகத்தஸ்ல. இவ்வளவு நடக்கிறது.
நடத்திட்டு அங்க போனா அங்கேயும் இப்ராஹிம் நபி பாக்குறாங்க, இங்கேயும் இப்ராஹிம் நபி பாக்குறாங்க, அங்கேயும் இப்ராஹிம் நபி பாக்குறாங்க, இங்கேயும் ஈசா நபி பாக்குறாங்க, அங்கேயும் ஈசா நபியை பாக்குறாங்க. இப்ராஹிம் நபி 6வது வானத்துல பாக்குறாங்க, மூசா நபியை மூசா நபியையும் 6வது வானத்துல பார்த்தாங்கன்னு இருக்கிறது இன்னொரு அறிவிப்புல. இப்ராஹிம் நபி 7வது வானத்துல ஒரு அறிவிப்பு இருக்கிறது, சொன்னவர் ஏதோ குழப்பி இருக்காரு. ஈசா நபி யஹ்யா நபி 2வது வானத்துல பார்த்தாங்கன்னு இருக்கிறது. அப்ப 2வது வானத்துல அவங்களையும் பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க, 6வது வானத்துல அவரையும் பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க, 7வது வானத்துல பார்த்துட்டு இங்கேயும் பாக்குறாங்க. பூமி அப்ப 2 வகையான உயிர் ஏதோ ஒண்ணு இருக்க போய் தான் அல்லாஹ் என்ன பண்றான், இங்கேயும் காட்டுறான் அங்கேயும் காட்டுறான் என்ற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இதை உறுதிப்படுத்துது. அல்லாஹ்வுக்கு அங்க அந்த சொர்க்கத்தில் அந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இங்க ஒரு வகையான உயிரை வைப்பது அல்லாஹ்வுக்கு கஷ்டம் கிடையாது. 2 விஷயமும் அது நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அதே மாதிரி மூசா நபிய இதாக 2 பேரும் இன்னொரு இடத்துலயும் பாக்குறாங்க. மூசா நபி என்ன செய்யறாங்க, இது எங்க இருக்குன்னு கேட்டா இந்த இந்த முஸ்லீம்ல 251 யாரு, மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் நபி இவங்களை எல்லாம் பார்த்தது 251ல பாக்குறோம் முஸ்லீம்ல. அந்த வானத்துல பார்த்த விஷயம் புகாரில 3887 இருக்கிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு காலம் ஆயிடுச்சு, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப செஞ்சாங்க, அவர் எங்க அடக்கம் பண்ணார் அங்க இருப்பார், அந்த கபூர்ல இருப்பாரு, இவர் எங்க அடக்கம் பண்ணார் அந்த கபூர்ல இருப்பாரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க, வேற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அங்க அந்த சொர்க்கத்துல இருந்தா தான் அசம்பிள் ஆகுறதுக்கு இடம் இருக்குது. இந்த மண்ணடியில் அடக்க மாட்டவர் மதுரையில் அடக்க மாட்டவர் இப்படி சந்திக்கிறாங்க, பாயிண்ட் கரெக்டா இப்படி தெரியும். அவங்க கபூர்ல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க கபூர்ல இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நல்லடியாரும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நல்லடியார் தான் அவங்கள இங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க, அங்க ஒரு பக்கம் சந்திச்சு என்ன செய்யறாங்க, 2 பேருக்கும் ஒரு பெரிய உரையாடல் நடக்கு, சண்டையை போடுறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு மூசா நபி சண்டைக்கு போறாரு. நீ தான் அம்புட்டு பேரையும் சொர்க்கத்துல வெளியேற்றி விட்ட, எல்லாரும் உள்ள இருந்தமா இல்லையா, நீ ஒரு தப்பு பண்ணாம இருந்தேன்னு சொன்னா எங்க எல்லாம் இந்த மாதிரி வெளியேற்றிருப்பியா அப்படின்னு அத்தாட்ட போய் சண்டை போடுறாரு. யாரு, மூசா நபி போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சண்டை போடுறாரு. அப்ப என்ன செய்யறாரு ஆதம் நபி, அப்படியா உனக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தானா, ஆமா, இந்த தௌராத்தை எப்ப அல்லாஹ் தயாரிச்சான், உன்னை படிச்சவன் தயாரிச்சானா எனக்கு முந்தைய தயாரிச்சு விட்டானா, அது அந்த காலத்துல இருக்குது, உங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு என்னெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய இருக்குல்ல, அதுல எழுதி வச்சுக்கிறானப்பா நான் இப்படி செய்ய வேண்டிய என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட தௌராத்திலேயே நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேன் எழுதி வச்சுட்டான்ல, அப்புறம் நீ என்ன கேள்வி கேட்கிற, அவன் நினைச்சு செஞ்சு விட்டு அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல ஆதம் மூசாவை ஜெயித்து விட்டார், அவர் பெரிய பயங்கரமான அறிவாளியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதனுடைய ஒரு பகுதி என்ன மட்டும் இருக்கிறது, அவர் மடக்க முடியாது. ஆதம் மூசாவை ஜெயித்து விட்டார். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அந்த உயிர்கள் அவரவர்களுடைய கபர்களிலும் இருக்கிறார்கள், 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கவும் செய்கிறார்கள். அது ஒரு அப்ப அந்த ரூஹ்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரூஹ்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கி கொண்டோமே ஆனால் அதுல குழப்பம் வராது. அதே நேரத்தில் இதுல ஏதாவது நம்ம குழப்பம் வறுமையானால் அதுக்கு சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ் நம்ம காட்டுறான். உதாரணத்துக்காக வேண்டி சில சொல்றான், அது நம்முடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்தரும். என்ன தீர்த்தரும் சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றனங்கிறான். இது கூட தஸ்பீஹ் செய்யுது, இது கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், இது செய்யற தஸ்பீஹை நீங்கள் வழங்க மாட்டீர்கள். அப்ப தஸ்பீஹ் செய்யணும்னு சில ஆளுக்கு விளக்குவாங்க. என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, தஸ்பீஹ் செய்யுதுன்னா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு அறிவிக்கிறதுல, இப்ப சிந்திச்சு பார்த்தா விளங்குதுல, சூரியனை பார்க்கிறோம், இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று ஒரு மெசேஜ் கிடைக்குதுல, அதான் அதனுடைய தஸ்பீஹ்னு சில ஆளுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க. அந்த வியாக்கியானம் தப்பு ஏன்னு கேட்டா அது நமக்கு விளங்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு விளங்காத ஒரு தஸ்பீஹ் செய்யுங்கிறான். அது தஸ்பீஹ் செய்கிறது, வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவை செய்கிற தஸ்பீஹ் உங்களுக்கு விளங்காது. இப்ப நம்ம சொல்ற தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வை துதிக்குது, உங்களுக்கு விளங்காது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி துதிக்கி நமக்கு விளங்காதுங்கிறான்ல, அப்படி ஒரு அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒண்ணு அங்கே எப்படி செய்வான் அங்கே எப்படி செய்வான் ஏதாவது குழப்பம் இருந்தால் இது நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா படைச்சைகிறவனுக்கு அதெல்லாம் முடியும். விளங்குதா, இது தஸ்பீஹ் செய்ய விட்டுவிட்டு நமக்கு விளங்காம அவன் மட்டும் கேட்டு இருக்கிறான். நமக்கு விளங்குறது அவனை கேட்குதா இல்லையா? இது 17வது சூறாவுல 44வது வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி வானத்தில் உள்ளது, பூமியில உள்ளது, பறவைகள் எல்லாமே இறைவனை தஸ்பீஹ் செய்கின்றன. அவனை எவ்வாறு துதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்பதை அவை அறிந்து வைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றான். ஒவ்வொன்றும் அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிற என்ற தத்துவம் 24:41 இருக்கிறது. இப்படியான வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவனுடைய ராஜ்யம் நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு எடை போடப்படுகிற ராஜ்யம் இல்லை. இறுதி முடிவு என்னன்னு கேட்டா, இந்த ரூஹ் சம்பந்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு, நம்முடைய இந்த சாதாரண அறிவை கொண்டு எடை போட்டு வகுத்து சொல்லக்கூடிய ராஜ்யம் இல்லை. ஒண்ணும் இல்லாத படைத்த இறைவன் அவன் ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறான். இப்ப விளங்கிக் கொள்ள வேண்டிய இறுதி விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த உயிரும் பூமிக்கு வராது. அதான் டாபிக்.
எதை விளங்கிட்டா போதும், நபியா இருந்தாலும் வலியா இருந்தாலும் மகானா இருந்தாலும் சகிதா இருந்தாலும் காபிரா இருந்தாலும் சைத்தானா இருந்தாலும் போன உயிர் திரும்பி இந்த பூமிக்கு வருமா என்றால் அது வராது என்பது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆதாரம் கிடையாது என்பதை விளங்கி இன்ஷா அல்லாஹ் அது பண்ணிக்கணும். இந்த திருக்குர்ஆன் தஃசீர் என்ற பெயரில் நடந்த இன்னும் சில கட்டுக்கதைகள் இருக்கு, அதை பார்த்து விட்டு அடுத்ததாக போகலாம்.